தேவன் சொன்னது எல்லாம் நல்லது, தேவன் தருவது எல்லாம் நல்லது. புது கிருபை, புதிய வாழ்வு, புது சிருஷ்டி, புதிய தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால வேளை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த காலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நேற்று தினத்துல கடைசியாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென் என்று முடிக்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிந்ததான காரியத்தை நேற்று தினத்துல நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்காதவர்கள் நேற்று வீடியோ பார்க்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த கால ஓலை நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிறைவானவர் அவர்களோடு கூட இருந்த காலங்கள், அந்த 3 வருட காலங்கள் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. தேவைகளை எல்லாம் அவர் பூர்ணமாய் அவர்களுக்கு சந்தித்து அவர்களை திருப்தியாய் அந்த நாட்களில் நடத்தினார். இப்பொழுது இயேசு அவர்களை விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் பரமேற போகிறதான நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறது. இனி அவர்களோடு கூட இருக்க முடியாது. ஆதலால் அவர்களுக்கு ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுத்து ஜெபிக்க அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கேட்டபோது அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அங்கே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இங்கே அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்ன அது, ஆண்டவர் கூட இருந்து காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். பிராக்டிகலா, லிட்டரலா. இப்போ அவர்களோடு கூட சரீரத்தில் இருக்க முடியாது. ஆனாலும் அவர்களையும் அதிகாரத்துக்குரியவர்களாக, அவர்களையும் ஒரு கணத்துக்குரியவர்களாய் அவர் இல்லையானாலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த அவருடைய பரிசுத்த ஆவியானவர். ஏனெனில் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நான் போவது நல்லது, நான் போய் உங்களுக்காய் தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். அதை தான் அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களே நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, இப்ப கேளுங்க, ஏனெனில் நான் உங்களை விட்டு என்னை அனுப்பினவர் இடத்திற்கு நான் போக போறேன். ஆனால் நீங்கள் தனிமையாய் இருப்பதில்லை. ஆதலால் எது தேவையோ அதை கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த நாளில் அவர்களுக்கு தேவையானது யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியின் பலன் அவர்களுக்கு தேவையாய் இருந்தது. அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாத போது அவரை விட்டு அவர் உபத்திரவத்தின் ஊடே பரலோகத்தின் பிதா அனுப்பின நோக்கம் நிறைவேறின போது, அந்த சித்தத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த வேளையிலே அவர்கள் பலனற்றவர்களாய் அவரை விட்டு ஓடினார்கள். அதிகாரத்துக்குரியவர்களாய் நிற்கவில்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் அங்கே அவர்கள் காணப்படவில்லை. ஆகையால் இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது, மிக அவசியமானது, அவனுடைய வாழ்வின் சந்தோஷம் நிறைவாக்கக்கூடிய காரியம் பரிசுத்த ஆவியினுடைய பலனாகும். அதை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். அதை குறித்து அவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். இந்த பூமியின் வாழ்வுக்கு நாம் கேட்கிறோமோ கேட்கலையோ, உங்கள் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். இது நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற காரியம். நாம் இந்த பூமிக்கானதை கேட்போம், ஆனால் பிள்ளைகளுக்கானதை, வீடு வாசல், காரு, சொத்து, பங்களா, இப்படி இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் நாம் கண்ணு முன்னாலே அது நம்ம விட்டு போயிடும். தெய்வம் வெளிப்படும்
விடும்போது அவைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இது தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. இது நமக்கு அவசியம். இந்த பூமியின் வாழ்வுக்கு இது நமக்கு உதவியாய் இருக்கும். மற்றபடி இது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. இது நம்முடைய வாழ்க்கையும் முறையும் அல்ல. நமக்கு மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் அபிஷேகமாகும். ஆதலால் அதை இந்த காலவோடு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையின் குறை, உங்கள் குடும்பத்தின் குறை, பிள்ளைகளின் குறை, சரீரத்தில் இருக்கிற பலவீன குறைகள், அது ஏதுவானாலும் அந்த நிறைவினாலே அவைகளெல்லாம் மாறிப்போகும். உங்களுடைய சந்தோஷமும் நிறைவாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி பயந்து சிதறி ஓடினதான சீஷர்கள் அந்த பலத்தில் நின்று தோமாவும் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு நேராய் நடத்துவதற்கு மிக முக்கிய பங்கு வகித்தவர். காலவேளை தோமாவினாலே நமக்கு அறிவிக்கப்பட்ட நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இன்று மாறாதவராய் மரித்தோர்ந்து எழுந்து ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அதனால் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேளுங்க. உங்கள் ஆத்துமாவுக்கானதை கேளுங்க. முதல்ல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கானதை கேளுங்க. ஆத்துமாக்களை கேளுங்க. சபைக்கானதை கேளுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கானதை கேளுங்க. மற்றதெல்லாம் இந்த பூமியின் வாழ்வுக்கு உங்களுக்கு அன்றாட தேவைகள், பணமாகட்டும், பொருளாகட்டும், கல்யாண காரியமாகட்டும், வீட்டு காரியமாகட்டும், பிள்ளைகளின் படிப்பாகட்டும், ஏதுவானாலும் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷமாய் நடத்த, உங்கள் துக்கங்களை மகிழ பண்ண, உங்கள் குறைகளை நிறைவாக்க அவர் போதுமானவராய் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி இந்த காலை நான் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாள் கால ஓலையில் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் சோத்திரம். யோவான் 16:24, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தைக்காய் சோத்திரம். அந்த நிறைவானதை நாங்கள் கேட்க, சந்தோஷம் நிலைத்திருப்பதை கேட்க, எங்களுக்கு அவசியமும் முக்கியமானதை புரிந்து அந்த முக்கியமானதை நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு அந்த ஆவியின் பலத்தில் நாங்கள் நடத்தப்பட கத்த உதவி செய்யும். தெய்வ ராஜ்யத்துக்கானதை தேடும்போது இந்த பூமிக்கான வாழ்வு அற்பமானாலும் புள்ளின் பூவை போல மனிதனுடைய வாழ்வு உண்டு என்பதை நீர் அறிந்தும் அந்த வாழ்வுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவனை மகிழ பண்ணுகிறீர். அதற்காய் சோத்திரம். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து அலைந்ததையும் தெரிந்ததையும் நான் பார்த்ததில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் பக்தன் சொன்னது போல உடைய பிள்ளைகள் வாழ்வில் அப்படி ஒரு குறையும் இல்லாம ஆண்டவரே உடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இந்த காலம் போல அவருடைய மன விருப்பத்தின்படி காரியத்தை கத்தர் கைகூடி வர பண்ணுங்க. போகிற இடங்கள்ல எல்லாம் ஆசீர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய. அவருடைய வேலை சொல்ல, வியாபாரங்கள்ல விருத்தி அடைய, நல்ல பிசினஸ் நடக்க, வியாபாரம் நடக்க பிள்ளைகளுக்கு கத்தர் கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞான கிருபைகளை தந்து நடத்தும். ஊழியர்களுடைய தேவைகளை சந்தித்து சபை வளர்ந்து வெறுக ராஜ்யத்தை கட்ட கத்தர் கிருபை செய்யும். சபையெல்லாம் ஊழியரோடு இணைந்து தரிசனத்தை நிறைவேற கத்தர் பிரயாசப்பட கத்தருடைய ஆவியின் பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி இந்த கால போல நான் ஜெபிக்கிறேன். உடைய ஊழியக்காரனாய் நானும் இவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பிதாவாம் தெய்வமே இவர்களுக்கு நன்மையானதை செய்து பிள்ளைகளை நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.